Good evening students. Class ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம முடிச்சாகணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். 10th question எடுத்துக்கோமா. Exercise 4.3 ல 10th question பார்க்கலாம். Read பண்ணுவோம். Prove that if A is equal to B and B is equal to this. அதாவது they are the inverses of each other under matrix multiplication. Inverse னா என்னமா நமக்கு ரூல்? AB equal to I equal to BA. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இல்லையா? Inverses of each other அப்படின்னு சொல்லி சொன்னா to prove that நம்ம to prove மட்டும் எழுதிக்கலாம். இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது AB மல்டிப்ளை பண்ணோம்னா it will give you the identity matrix which is equal to also BA. இல்லையா? ஜெனரலி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? ஆனா அது ஜெனரல் கண்டிஷன். பட் இந்த இடத்துல வந்து it is commutative and also it is equal to I அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா then we can say that A and B are inverses of each other. So தானே இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். Let's find out AB. AB is equal to 5, 7, 2, 3 into 3 minus 7 minus 2 into 5. This is equal to first row, first column. First row, first column na 5 3s are 15 minus 14. Clear? Then first row, second column minus 35 plus 35. Then second row, first column 2 3s are 6, inge minus 6, so 6 minus 6. Second row, second column, minus 14 plus 15. இப்போ simplify பண்ண 1, 0, 6 minus 6, 0, இங்கே 1, which is equal to I2. இல்லையா? Identity matrix of order 2. அடுத்து என்ன சொல்ல போறோம்? We are going to calculate or we are going to compute BA. BA is equal to 3 minus 7 minus 2, 5. Then 5, 7, 2, 3 which is equal to first row, first column multiply பண்ணுவோம். 3 5s are 15. இங்க minus 7 into 2 minus 14. அடுத்து first row, second column 3 7s are 21. இங்க minus 21. Second row, first column minus 10 plus 10. Second row, second column minus 14 plus 15. Simplify பண்ண 1, 0, 0, 1 which is also equal to I2. இல்லையா? Hence AB is equal to I2 is equal to BA, which implies that A and B are inverses of each other. புரியுதா? இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்றேன். நம்ம இன்வர்ஸ் எடுத்துட்டு எடுக்க வேண்டாம். நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். சரிதானா? யாருக்கு ஒண்ணுமே எழுதுறதுக்கு இல்லையாமா? எழுதுறதுக்கு எதுவுமே இல்லையா? ஒரு சிலர் புக்கு நோட்டு எதுவுமே இல்லாம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் ரோ எல்லாருக்கும் ஒரே புக்கு ஒரே நோட்டு அப்படி வச்சிருக்கீங்களா? ஏதாவது இங்க எழுதலைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் யூ கேன் லிசன். ஆல்ரெடி எழுதியிருக்கோம், இது எதுக்கு எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் லிசன் டு அஸ். இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் முதல்ல பார்க்கலாம். சால்வ் x in அதாவது xy, it's a row matrix. Next
2 by 2 matrix, then we get column matrix is equal to the row matrix னு சொன்னாலும் column matrix னு சொன்னாலும் it's okay, it's 0 அப்படின்னு சொல்றாங்க. அது 0 0 0 0வா இருக்க போறதா எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? So that is, this implies given என்ன கொடுத்திருக்காங்க, x1 into 1 0 minus 2 0 minus 3 into x5 is equal to 0 னு கொடுத்திருக்காங்க. பாரு, this is a 1 by 2 matrix. First matrix என்னமா, it's a 1 by 2 matrix. 1 by 2. அடுத்தது 2 by 2 matrix. இல்லையா? அப்போ resulting matrix எப்படி இருக்கும்? It will be 1 by 2. அடுத்தது 2 rows 1 column, 2 2 போயிரும். So 1 by 1 matrix, that is 0 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிதானே? இப்போ நம்ம என்ன செய்யணும், இருக்கிற 3 மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 மேட்ரிக்ஸையும் நம்ம இப்போ மேட்ரிக்ஸஸ் 3ஐயும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸஸ் பண்ணிட்டு அப்புறம் தேர்ட் மேட்ரிக்ஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா x into 1 x minus 2 இல்லையா? இப்போ நமக்கு செகண்ட் ரோ இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுவோம். x into 0 0 இங்க -3 இல்லையாமா? இதுவும் நமக்கு வந்து ஒரு 1 ரோ, அதாவது ரோ மேட்ரிக்ஸா இருக்கு, 1 by 2 மேட்ரிக்ஸா இருக்கு. now we get ஒரு 2 by 1 மேட்ரிக்ஸ். சரிதானே? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அவ்வளவுதான். அதாவது x into x minus 2 minus 15 is equal to 0, which implies that x square minus 2x minus 15 equal to 0. நமக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். x minus 5 into x plus 3 minus 5 plus 3 add பண்ணா minus 2 minus 5 plus 3 multiply பண்ணா minus 15 equal to 0, which implies that x is equal to 5 or x is equal to minus 3. இல்லையா? இன்னும் ஒரு லைன் எழுதிக்கலாம் வேணா, x minus 5 equal to 0 or x plus 3 equal to 0. இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். which implies that x minus 5 equal to 0 or x plus 3 is equal to 0. This implies that x is equal to 5 or x is equal to minus 3. சரியா? இது எழுதி முடிச்சிட்டீங்களா? சால்வ்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும், x ஓட வேல்யூ that we have found out. முடிஞ்சிடுச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? If a equal to this, b is equal to this, then prove that a plus b the whole square is not equal to a square plus 2ab plus b square not equal to அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ முதல்ல வந்து a plus b என்னன்னு பார்ப்போம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போட போறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட்ல a plus b, a plus b is equal to அப்படியே வச்சு ஆட் பண்ணு. 1 minus 1 0 minus 4 plus 6 2 minus 2 plus 3 1 3 minus 2 1. அப்போ what is a plus b the whole square? a plus b into a plus b, that is 0 2 1 1 into 0 2 1 1, which is equal to first row first column 0 plus 2 2, first row second column 0 plus 2 2, second row first column 0 plus 1 1, second row second column 2 plus 1 3. That is
a plus b the whole square is equal to this. இதை 1ன்னு வச்சுக்குவோம். சரிதானா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு முதல்ல தேவை என்ன? a square. a square equal to a into a, that is 1 minus 4 minus 2 minus 3 into 1 minus 4 minus 2 minus 3, which is equal to first row, first column 1 plus 8, 9. Then first row, second column 1 into minus 4 minus 4, இங்கே ஒரு plus 12. இப்போ minus 4 plus 12, that is plus 8. வேணும்னா அப்படி சின்னதா ரஃப்ல போட்டுட்டு அப்படி போடுங்க. இல்ல இங்கே நீ எழுதலாம் -4 plus 12 போட்டுட்டு நீ ஆன்சர் எழுதலாம். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -2 plus 6, so 4. செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்க ஒரு 8, இங்க ஒரு +9 இல்லையா? மைனஸ் இன்டு மைனஸ் ரெண்டுமே பிளஸ் ஆகும். so 8 plus 9, 17. இது என்னது? a square. அடுத்து நம்ம 2ab போடணும். 2ab க்கு பதிலா first we will do ab. Let us do ab now. ab is equal to 1 minus 4 minus 2 3 into 1 minus 6 3 minus 2. Multiply பண்ணுவோம். First row, first column. So 1 into 1, 1 minus 12 இல்லையா? அப்போ minus 11. Then first row, second column. minus 6 plus 8, 2. Second row, first column, minus 2 plus 9, 7. Second row, second column, 12 minus 6. So this is AB. 2AB வேணும்போது நம்ம அந்த ஈக்குவேஷன், ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அதை 2AB நம்ம போட்டுக்கலாம். Next we have to find B square. B square is equal to -16 3 minus 2 into -16 3 minus 2 equal to, அங்கே போட்டுக்கலாமா? அங்கே இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேனா? This is equal to, பாரு, first row first column 1 plus 18, 19. First row second column -6 minus 12, minus 18. Second row first column -3 minus 6, அப்போ minus 9. Second row second column 18 plus 4, 22 இல்லையா? Second row first column -3 minus 6. Yes. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. Let us find right hand side. A square plus 2ab plus b square is equal to, a square என்ன வச்சிருக்கோம்? 98417 plus 2ab போடும் பொழுதே இங்கே 2ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். நீ உள்ள ஒவ்வொரு என்ட்ரியும் 2ஆல மல்டிப்ளை பண்ண -22 4 14 12 plus b square என்ன? 19 minus 18 minus 9 22. add பண்ண 9 plus 19 28. 28 minus 22 6. First row second column 8 plus 4 12. 12 minus 18 minus 6. 4 plus 14 18. 18 minus 9 9. 17 plus 17 plus 12 என்ன சொன்னோம்? 18 minus 9. okay, இங்கே 12 29. 29 minus 22 7 இல்லையா? இது 1. இதுக்கும் செகண்ட் நம்ம கிடைச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்லையா? that is, இங்கே எழுதிக்கோம் திருப்பி, a square plus 2ab plus b square is equal to this. So this is 2. From 1 and 2, we conclude that
a plus b the whole square is not equal to a square plus 2ab plus b square. அப்போ இந்த ஐடென்டிட்டி வந்து மேட்ரிசஸ்ல not satisfied. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண நினைச்ச விஷயம். சரியா? என்ன இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், அவ்வளவுதான். லெஃப்ட் சைடு ரப் பண்ணாமா? லெஃப்ட் சைடு மட்டும் ரப் பண்ணிடுறேன். ரைட் சைடு காப்பி பண்ணிட்டு இருக்கிறவங்க ரைட் சைடு வச்சு எப்படி காப்பி பண்ணிட்டு இருங்க. வில் கோ டு த 13th question by then. வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏபிசி 3 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன்ல ஐ ஹேவ் நாட் கிவன் யூ எனி homework இல்லையா? இது let it be a practice for you. They ask you to verify the distributive property of matrix multiplication. என்ன கொடுத்திருக்காங்க? Find a plus b into c and ac plus bc is a plus b into c is equal to ac plus bc அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So that has to be equal. நமக்கு நல்லா தெரியும் அதாவது addition multiplication of matrices is distributive over multiplication addition of matrices அப்படின்னு நம்ம ஒரு ரூல் படிச்சோம் இல்லையா? எதுக்கும் நீங்க வந்து இது அந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த ரெண்டு கால்குலேட் பண்ணிட்டு whether it is equal அப்படிங்கிற क्वेश्चनக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். So the last question, let it be homework. Now we will go to MCQ. சரியா? போடலாமா? அடுத்த எக்ஸசைஸ் மேட்ரிசஸ்ல அந்த 1 மார்க், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல இதுல உள்ள கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இதை விட அதிகமா கேட்க முடியாது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். So we'll see them one by one. Exercise 4.1 first question பார்ப்போம். Which of the following statements is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. True கேட்கல, not true. ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். First one, scalar matrix is a square matrix. It's true இல்லையா? Scalar matrix அப்படின்னு சொல்லும் போதே it will be a square matrix அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். Next, diagonal matrix is a square matrix. ஆமா, diagonal elements மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், நான் ஜீரோவா இருக்கும் இல்லையா? other than the main diagonal மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும். அதுதான் நமக்கு diagonal matrix. It is a square matrix also. square matrixல தான் diagonals வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்து scalar matrix is a diagonal matrix. It's also true. But a diagonal matrix is a scalar matrix. எப்பவுமே diagonal matrixல வந்து அந்த மெயின் diagonalல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமா இருக்காது இல்லையா? அதனால அது scalar matrixா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So D is the answer here. So this is the right answer. Next question பார்க்கலாம். This is a square matrix if அப்படின்னு நம்மளோட டெஃபினிஷன் வச்சே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க என்ன? m is the number of rows, n is the number of columns. அப்ப எந்த ஆப்ஷன் ரைட்? m is equal to n is the right answer. சரிதானா? கலர் சேஞ்ச் பார்க்க முடியுதா உங்களுக்கு? நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டிங்க்டா காட்டியிருக்கேன். இங்க கலர் சேஞ்ச் கொடுத்திருக்கேன். தேர்ட் கொஸ்டின் போலாம். F ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. then the values of x and y. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது we have to actually work out. இப்போ comparing the actually equating the corresponding elements என்ன ஆகும்? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டையும் போட்டாலே நமக்கு x and y ஓட வேல்யூ கிடைக்கும். ஏன் நம்ம இங்க போடக்கூடாது? எதுல வேணாலும் நீ போடலாம். நீ ஆனா எதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறியோ அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த இடத்துல போட்டு நீ செக் பண்ணிக்கிறது நல்லது. புரியுதா? அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 3x plus 7 is equal to 1, which implies that 3x is equal to minus 6. So x is equal to minus 2. Now y minus 2 is equal to 5. Therefore y is equal to
7 இல்லையா 5 plus 2 சரி இந்த -2 7 இந்த ரெண்டு வேல்யூஸ் போட்டு பாரு இங்க 7 போட்டா என்ன ஆகும் 7 plus 1 8 எஸ் இட் இஸ் 8 இங்க என்ன வரும் x is equal to -2 போட்டேன்னா minus into minus plus ஆகும் அப்ப plus 6 ஆகும் 2 plus 6 வந்து 8 கரெக்டா இருக்கா yes therefore what is the answer -2 7 so D is the right answer இல்லையா ஓ இங்க இருக்கு A is the right answer இங்க 2 minus 7 இருக்கு இங்க தான் -2 7 இருக்கு ரைட் அடுத்து பார்க்கலாம் if A is equal to this B is equal to this then A plus B define பண்ண முடியுமா A plus B A minus B ரெண்டுமே டிஃபைன் பண்றது எப்போ முடியும் only if the two matrices A and B are of the same order அப்படினு படிச்சோம் இல்லையா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் தான் எதிர ஆட் பண்ணனும் ஆர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும் இங்க பார்த்தா A is a row matrix whereas B is a column matrix சம்பந்தமே இல்ல நம்மளால அத டிஃபைன் பண்ணவே முடியாது so A plus B is not defined is the answer சரிதானா next question போலாம் fifth question if a matrix is of order 2 by 3 then the number of elements in the matrix எத்தனை இருக்கும் 2 rows 3 columns so 6 elements will be there இல்லையா 2 3s are 6 therefore B is the right answer இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन உங்களுக்கே தெரியும் 6th question போலாம் என்ன கொடுத்திருக்காங்க பாரு 8 4 x 8 is equal to 4 into this அப்படினா value of x பாரு 4 2s are 8 4 1 is 4 அப்போ என்ன வரும் நமக்கு x is equal to 4 into 1 so D is the right answer இல்லையா x is equal to 4 சரியா ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அதாவது x is equal to இங்க தான் இருக்கணும் பட் நம்ம இத மல்டிப்ளை பண்ணனும் so x is equal to 4 into 1 it is 4 next question if A is of order 3 by 4 and B is of order 4 by 3 then the order of BA எப்படி இருக்கும் B ஃபர்ஸ்ட்ல எழுதணும் இங்க A BA அப்போ இது ரெண்டும் போயிடுச்சுனா 4 by 4 இல்லையா so it is of order 4 by 4 B is the correct answer next question A into 1102 is equal to 1 2 then the order of A கண்டுபிடிக்க முடியுமா see this is a 2 by 1 2 matrix இங்க நமக்கு 1 by 2 matrix இருக்கு இல்லையா 1 by 2 எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்பவுமே தெரியும் ப்ராடக்ட்ல வந்து நம்ம நடுவுல இங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா அது ரெண்டு ஈக்குவல் எப்படி ஈக்குவல் that will be equal to this இல்லையா அப்ப இங்க வந்து 2 by 2 அதாவது 1 by 2 மேட்ரிக்ஸ் A வந்து 1 by 2 மேட்ரிக்ஸ் ஆகவும் இது வந்து 2 by 2 மேட்ரிக்ஸ் நமக்கே தெரியும் அப்படி இருந்து அதான் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 by 2 கிடைக்கும் so what is A யோட ஆர்டர் என்ன அப்படினா it is actually 1 by 2 இல்லையா அப்படி இருந்தாதான் இந்த 2 போயிட்டு நமக்கு ஒரு 1 by 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் so this is how we have to இப்படி கொஞ்சம் பின்னாடி யோசிக்கணும் பின்பக்கம் அப்படி ரிவர்ஸ் பண்ணனும் ஸ்டெப்ஸ் ரிவர்ஸ் பண்ணி you have to find out so the answer is 1 by 2 next question if A and B are square matrices such that AB equal to I and BA equal to I then B is the multiplicative inverse நமக்கு தெரியும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் செய்தோம் it is a multiplicative inverse of matrix A isn't it so C is the right answer 10th question if a matrix into column matrix xy is equal to 2 4 then the values of x and y என்ன செய்யணுமா முதல்ல ப்ராடக்ட் போடணும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் யூஸ் பண்ணனும் so first row first column போட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் பாரு x plus 2y is equal to 2 then 2x plus y is equal to 4 அப்படினு கிடைக்கும் சரிதானா
இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணா 2x plus 4y equal to 4. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இதுக்கு போயிடும். ஸோ minus 3y is equal to 0 இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். y is equal to 0. y equal to 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா then we get x is equal to 2. So x is equal to 2, y equal to 0 is the answer. இருக்குதா எங்கேயாவது? x is equal to 2, y is equal to 0. செக் பண்ணலாமா? Yeah, A is the right answer. Next question போலாம். அப்போ எதெல்லாம் நம்ம சம்ல பண்ணமோ இப்போ 2-3 எக்ஸசைஸ்ல நம்ம பண்ண எல்லாத்தையும் நம்ம இதுல யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? If A equal to this, A plus B equal to 0, then B is. B என்னவாமா இருக்கும்? A plus B equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட additive inverse. additive inverseனா எப்படி இருக்கணும்? இதெல்லாம் சைன் மாறும். So B will be equal to -1, 2, 3, -4 இல்லையா? எல்லாத்துக்கும் சைன் மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். 1 இது மைனஸ் இன்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், இங்க மைனஸ் இருக்கிறது பிளஸ் இருக்கிறது மைனஸா மாறும். We'll check it. So which is the right answer? B is the right answer, correct? -1, 2, 3, -4. Okay. Now next question, 12th. A square கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணும். A square is nothing but A into A. So 4 to 6 minus 3 into 4 to 6 minus 3 போடுவோம். First row first column 4 4s are 16 plus 12 இல்லையா? First row second column 8 minus 6. Second row second column, second row first column 24 minus 18. Second row second column 12 plus 9. Simplify பண்ணுவோம். 28 to 6 21 இல்லையா? A ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. திருப்பி பார்க்கலாம். நான் ஏதாவது எழுதும்போது ஏதாவது கொஸ்டின் தப்பு இருக்காமா? கொஸ்டின்ல ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது மைனஸ் விட்டுருக்கமா? திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கும்போது 4 4s are 16 plus 12 தான் வரணும். 8 minus 6. Second row first column 24 minus 18, which is 6. Second row second column 12 plus 9 21. 28 2. ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் போடாம விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இங்க கொடுத்திருக்கிற ஏக்கு இதுதான் A ஸ்கொயர். பட் நம்ம புக்ல இருக்கிற A எதுன்னு பாருங்கம்மா. ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருக்கும் டெஃபினட்டா. சரியா? தென் அக்கார்டிங்லி யூ வில் சூஸ் இட். ஐ திங்க் பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். -4 அங்க -2. first row first column 6. எனக்கு if I am not wrong இங்க ஒரு மைனஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப போட்டு பார்க்கலாம். first row first column போது we'll get இங்க ஒரு மைனஸ். first row second column, otherwise it has to be here. First row first column, yeah, and first row second column போடும்போது -8 plus 6 வரும். சரி, ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு, ஒரு மைனஸ் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் சரியா வரும். புக்ல உள்ள நம்பர்ஸ் இங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்ல நம்பர் உள்ள நம்பர் ஃபாலோ பண்ணீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். A is of order m by n and B is of order p by q. Addition of A and B is possible if and only if.
எப்படி இருக்கணும் m by n p by q அப்படி எப்படி இருக்கணும் சேம் ஆர்டர்னா m is equal to p and n is equal to q னு இருக்கணும் so D is the right answer 14th question if a3 1 2 into 2 1 2 minus 1 is equal to column matrix 5 0 then the value of a ரொம்ப ஈஸி இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க first row first column multiply பண்ணுவோம் a into 2 2a இங்க minus 3 இங்க என்ன வரும் second row first column so 2 minus 2 which is 0 is equal to 5 0 அப்படின்னா என்ன அர்த்தம் this is equal to this already இது ரெண்டும் corresponding entries equate பண்ணோம்னா already it is 0 no problem so 2a minus 3 equal to 0 so 2a equal to 5 இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போனா it will become 8 so a is equal to 4 a is equal to 4 is the right answer next question பார்க்கலாம் 15th question a equal to alpha beta gamma minus alpha is such that a square equal to I then அப்படினு கேட்டிருக்காங்க a square equal to I அப்படினு அவங்களே கொடுத்திருக்காங்க so let us find out a square what is a square எப்படி போடுவோம் alpha beta gamma minus alpha into alpha beta gamma minus alpha which is equal to multiply பண்ணுவோம் first row first column போட்டோம்னா alpha square plus beta gamma இல்லையா then first row second column போடுவோம் alpha beta minus alpha beta then second row first column alpha gamma minus alpha gamma அடுத்தது second row second column beta gamma plus alpha square இல்லையா is equal to 1001 சரியா என்ன கொடுத்திருக்காங்க it is equal to I னு கொடுத்திருக்காங்க அது I2 பாரு alpha beta alpha minus alpha beta அது வந்து நமக்கு 0 entries கரெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி இதுவும் மேட்ச் ஆயிருச்சு therefore இங்க பார்த்தேனா alpha square plus beta gamma இங்க alpha square plus beta gamma ரெண்டுமே equal to 1 அப்படினா என்ன அர்த்தம் alpha square plus beta gamma is equal to 1 alpha square plus beta gamma minus 1 equal to 0 இருக்குதான் பாருங்க அதுவே வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க இல்லனா 1 வந்து இப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல எல்லா டேர்ம்ஸையும் நான் வந்து லெஃப்ட்ல கொண்டு வந்தேன் -1 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தேன் இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க 1 வந்து இந்த மத்த டேர்ம்ஸ் வந்து ரைட் சைடு கொண்டு போயிருக்காங்க அப்ப என்ன ஆகும் 0 equal to 1 minus alpha square minus beta gamma இது எங்கயாவது இருக்கா இது இருக்கு so 1 minus alpha square minus beta gamma is equal to 0 is the right answer let us pick it yeah so C is the right answer next question போலாம் 16 aij is equal to 2 by 2 and aij is equal to I plus j ங்கும்போது first element எப்படி இருக்குமா 1 plus 1 இது first row second column அப்போ 1 plus 2 இங்க second row second row first column second row first column second row second column இல்லையா ஏன்னா நம்ம போட போறது என்ன a11 a12 a21 a22 இல்லையா அப்போ 1 plus 1 1 plus 2 2 plus 1 2 plus 2 so 2 3 3 4 இல்லையா 2 3 3 4 B is the right answer
We'll go to the next. Seventeen. They are given product of two matrices is equal to something. Then the values of A, B, C கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், நமக்கு உங்களுக்கு தெரியும். முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா we get minus A plus C. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போட்டோம்னா minus B plus 0, so it is minus B. Then second row first column 0 into A, 0 plus C here. Then second row second column இங்க 0 இங்க D. சரிதானா? இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஓ, C into 0 நமக்கு 0 ஆயிடும் இல்லையா? ஸோ இங்க minus A only is equal to 1 0 0 minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ A is equal to minus A equal to 1 அப்படின்னா A is equal to minus 1, B is equal to 0, then C equal to 0 and D is equal to minus 1 is the right answer. அப்போ minus 1 0 0 minus 1 A is the right answer. சரியா? Next question 18. A and B கொடுத்திருக்காங்க. Then A plus A, sorry, A கொடுத்திருக்காங்க, B கொடுக்கல. B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A plus B கொடுத்திருக்காங்க. A plus B இலிருந்து A நம்ம எடுத்துட்டோம்னா we'll be getting B. நமக்கே தெரியும். So you can write, எப்படி செய்யலாம் அப்படின்னா A plus B minus A இல்லையா? B is equal to, but A plus B நமக்கு தெரியும் minus 1 0 minus 2 4. அப்போ நம்ம டைரக்டாவே எழுதலாம் minus 1 minus 7, so minus 8, 0 minus 2, அப்போ minus 2, 2 minus 1 1, minus 4 minus 3, minus 7 இல்லையா? ஒரு தடவை நீ ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு A plus B ஆட் பண்ணு. A B, அப்போ 7 minus 8 minus 1, 2 minus 2 0, 1 plus 1 2, 3 minus 7 minus 4. இப்போ A plus B சரியா கிடைச்சிருக்கு. So this is the answer. minus 8 எங்க இருக்கு? இதோ இருக்கு. C is the right answer. இல்லையா? நிறைய இடத்துல நம்ம சாதாரணமா அல்ஜிப்ராலையும் நம்பர்ஸ்லயும் பண்றதை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் 18th 19th question. 5x1 இது into இல்ல x, so it is a 1/3 matrix இல்லையா? இது 1/3, இது 3/3, sorry 3/1. அதனால என்ன ஆகுதுன்னா 3 3 போயிட்டு 1/1 matrix it is 20 ன்னு கிடைச்சிருக்கு நமக்கு. Now we are asked to find out the value of x. இப்போ first row first column நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5 2s are 10 இல்லையா? x into minus 1 minus x, 1 into 3 3 is equal to 20. அப்போ என்ன அர்த்தம்? 17 இங்க இல்லையா? 13 minus x is equal to 20. இப்போ x இங்க கொண்டு போ, 20 இங்க கொண்டு வா. So what will happen is 13 minus 20 is equal to x. So x is equal to minus 7. 13 minus 20 வந்து minus 7. Minus 7 இருக்கா? இருக்கு. Whether it is the right answer, we'll check now. Yeah, it is the right answer. இல்லையா? Then the last question in the exercise. Which of the following is true for any two square matrices A and B of same order? அப்படின்னு கேட்டிருக்காங்க. AB the whole transpose equal to A transpose B transpose. இது தப்புன்னு நமக்கு தெரியும். ஏன்னு சொல்லு? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் படிச்சிருக்கோம். So AB the whole transpose equal to B transpose A transpose தான். அப்போ இது தப்பு. A transpose B the whole transpose equal to இதுவும் தப்பு. சரிதானா? AB the whole transpose BA இதுவும் தப்பு. So this is the right answer. That is AB the whole transpose equal to B transpose A transpose is nothing but the
law of reverse, actually reverse law of transportation, that is transposes. So here in matrices இல்லையா, அடுத்த எக்ஸசைஸ் என்ன, அடுத்த நம்ம சாப்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஐ தாட் வி கேன் ஸ்டார்ட் வித் ட்ரிக்னாமெட்ரி இல்லையா. ட்ரிக்னாமெட்ரியில ஒரே ஒரு எக்ஸசைஸ் நமக்கு இருக்கு. ஐ திங்க் வி கேன் கம்ப்ளீட் இட். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பேசிக் வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம். 9th என்னெல்லாம் படிச்சோமோ வில் ஆக்சுவலி ரீகால் ஆல் தோஸ் சோ தட் நம்ம 10th போர்ஷன் அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரிக்னாமெட்ரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு யூஸ் பண்றதுதான் ட்ரிக்னாமெட்ரி. யூசிங் த ரிலேஷன்ஷிப் we can find out certain values இல்லையா. அப்போ அதுக்கு பேசிக்கா நம்ம எடுக்கிறது இட் இஸ் ஒன்லி a right angle triangle, nothing else. நம்ம மற்ற எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்ம லெவல்ல 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல we are very much bothered only about the right angle triangle இல்லையா. கேர்ள்ஸ் ஹவுஸ்ல ரொம்ப ஸ்லீப்பியா ஃபீல் பண்றீங்க, நான் கிளாஸ் நிறுத்திடவா? பக்கத்துல இருக்கவங்க மேல படுத்தலாம் தூங்குறீங்க. ஒரு மேட் ஒரு பில்லோ எல்லாம் கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தூங்கலாம்ல. மேத்ஸ் அவ்வளவு போரிங்கா இருக்கு, கஷ்டப்பட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்களா? எக்ஸாம்க்கு எத்தனை டேஸ் இருக்கு இன்னும்? நான் ஏற்கனவே எல்லா ஸ்கூலுக்கும் சொன்னேன், எந்த டாபிக்லயாவது உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் சம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தயவு செய்து யூ இன்ஃபார்ம் மை ஆஃபீஸ். ஏன்னா நமக்கு இன்டராக்ஷன் இல்லை அப்படிங்கும் பொழுது யூ கேன் ஆஸ்க் யுவர் டீச்சர்ஸ் ஆர் யுவர் ஆஃபீஸ் பீப்புள் த்ரூ யுவர் டீச்சர் அண்ட் யூ கேன் கால் அவர் ஆஃபீஸ் அண்ட் டெல் அஸ் 10th மேத்ஸ்ல இந்த ஸ்கூலுக்கு இந்த கொஸ்டின் வேணும், அதை இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க நேற்று சொல்லியிருந்தா இன்னைக்கு ஐ வுட் ஹவ் ஒர்க் அவுட் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். அப்ப ஈவினிங் கிளாஸ் இருக்கு, நம்ம அதுக்கு போறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம்ல கொஞ்சம். ஏன்னா we cannot complete all the questions, all the topics which are to be covered for quarterly இல்லையா. குவார்டர்லில அப்படி பிச்சு பிச்சு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கொடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலி ஐ கோ அக்கார்டிங் டு த சாப்டர்ல, சாப்டர் வைஸ் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது you might have got some doubts in some of the chapters. 4 தான் பண்ணியிருக்கோம், பட் 9th சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, சம்ஸ் இருக்கு. கிராஃப் ஜியாமெட்ரி விட்டுட்டா கூட மற்ற கொஸ்டின்ஸ் செய்யறதுக்கு நமக்கு இப்ப டைம் இல்ல. அப்ப டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸ், ரொம்ப டவுட் இருக்கு எனக்கு, ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா இவ்வளவு டான் இடணும். அவங்க எல்லா ஸ்கூல்லயும் எங்க ஆபீஸோட நம்பர் தெரியும். யூ கேன் கால் அவர் ஆபீஸ் அண்ட் டெல் அஸ். சாரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கவனிச்சிருங்க. ஓகே, சரி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், these two lines, the sides, they form the right angle and they are called the sides, legs nu solvom, and the side which is opposite to 90 degree is called the hypotenuse இல்லையா. அப்போ நம்ம இதை x ன்னு எடுக்கலாம், இதை y ன்னு எடுத்துக்கலாம். இதை யூசுவலா வந்து we used to take it as r, நிறைய இடத்துல அது r ன்னு எடுத்துக்குவோம். இல்ல h ன்னு எடுத்தாலும் I am happy about it. so என்ன சொல்லலாம் நம்ம, h hypotenuse, h for hypotenuse அப்படின்னு எடுத்தேன்னா using Pythagoras theorem h square equal to x square plus y square, h is equal to square root of x square plus y square. அதே நமக்கு x square வேணும்னா என்ன சொல்லுவோம், x is equal to square root of h square minus y square. y வேணும்னா equal to square root of h square minus x square இல்லையா. அப்ப இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா போதும், நமக்கு எந்த அன்னோன் கொடுத்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
இது பேசிக் ரூல். இது சில சமயம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ட்ரிக்னாமெட்ரியில. அடுத்து என்ன படிச்சிருக்கோம்? sin theta, cos theta, tan theta. These are the three basic ratios, trigonometric ratios. T ratios or trigonometric ratios னு சொல்லுவோம். sin theta என்ன சொல்லுவோம்? என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? sin theta is equal to, இப்போ எந்த ஆங்கிள் தீட்டா நீ எடுக்கிறியோ அதை பொறுத்து இருக்கு. சப்போஸ் நீ இங்க தீட்டா எடுத்தேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் மாறும் இல்லையா? இந்த தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தேன்னா ஆப்போசிட் சைடு வந்து ஒய்யா இருக்கும் இல்லையா? x will be the adjacent side. சரியா? தீட்டாவை இங்க எடுத்தேன்னா x வந்து ஆப்போசிட் சைடா இருக்கும், y வந்து அட்ஜசன்ட் சைடா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன சொல்வோம்? sin theta அப்படின்னு சொல்லி சொன்னா it is opposite side by hypotenuse. Then cos theta அப்படின்னா it is adjacent side by hypotenuse.